இந்த இடத்துல என்னன்னாக்கா, ஏதாவது மறைமுக ஆதாயம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். அது பங்குச்சந்தையா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம். இந்த ஸ்டாக் ஏறும், இன்னைக்கு சென்சஸ் நல்லா நிஃப்டி நல்லா போகும், போகாது அப்படின்ட்டு நீங்கள் எதை கணிக்கிறீங்களோ அது நிச்சயமாக நெகட்டிவாக ஆனாலும் அது சக்ஸஸாக உங்களுடைய பாயிண்டில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதும், சிம்ம ராசியிலே கேது சுக்கிரன் இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன். சூரியன் வந்து உங்களுக்கு சுயசாரம் பெற்ற தன்மையில், அதாவது உத்திரம் 2ஆம் பாதம் அம்ச ரீதியாக பார்க்குறப்ப 6ஆம் பாவத்தில் போய் விழும், 6ஆம் இடத்துல, அதாவது மகரத்தில் போய் விழும். அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய சிந்தனை வயசு தான் இருக்கும். அதாவது யாரும் வெளியிலேருந்து விரோதி வரமாட்டாங்க, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்பு. அப்போ ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா, உங்களுக்கு சென்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு தான். குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், சுய பலம் பெற்றிருக்கார். சுயபலம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடத்துல புனர்பூசம் 2ஆம் பாவத்து, அதாவது 2ஆம் பாதத்தில் இருக்கார். புனர்பூசம் 2 அப்படின்றப்ப உங்களுக்கு ஜாபில் இருக்கும். ஜாபுன்றது இந்த இடத்துல 5, 8 கனெக்ட் ஆனாலே அவர் 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னம்னாக்கா, எப்படியுமே வேலையில் ஜாபில் ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவ்னாக்கா ஒரு இடையூறு மற்றவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்குள்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் பிஸ்னஸே பார்ட்னர் பிஸ்னஸ் கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு சுயமாக ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 9 தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ 9 வேலை செஞ்சாலே கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சிக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஜாபில் ஒரு புதுசாக ஒன்றும் புது ஜாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கணும், அல்லது நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கணும், அல்லது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், அல்லது இருக்கிற ஜாபு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக அதே ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது புதுதாக ஒரு தொழிலுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அல்லது ஒரு புதுசாக ஒரு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. இந்த இடத்துல என்னென்னா 9 வேலை செய்யுதுன்னா என்னென்னா, எப்பவுமே உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணம் ஆட்சி உச்ச நட்பு நிலை பெற்றிருந்த மிகப்பெரிய யோகம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் உச்சம். அப்போ அதனால தான் 9ல் உச்சம் பெறக்கூடிய தன்மை உள்ள சூரியனாக உங்கள் ராசி அதிபதி இருக்கிறனால தான் மிகப்பெரிய எல்லாத்துக்குமே 9ல் போய் உச்சம் அடைய மாட்டார். ஆனால் உங்கள் ராசி அதிபதி 9ல் உச்சம் போடுறதுனால தான் சிம்மத்துக்குன்னு ஒரு கட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸு லெவல் இருக்கும். அதனால தான் அதை மேக்கப் பண்ண முடியாமல், அது மேட்ச் ஆக முடியாத தன்மையில் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருன்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறுது. எப்பவுமே சிம்மத்துக்கு வந்து கடகத்தை விட, கடகம் சிம்மம் 2 பேர்த்துக்குமே இன்டர்னல் லைஃப்ன்றது கொஞ்சம், அதாவது பட்டி டிங்கரிங் பார்க்குற ஒர்க்கு நிறையா இருக்கும் இன்டர்னல் லைஃப்பில். ஆனால் சிம்மத்துக்கு அதிகம் கடகத்தை விட. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, அவரே 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் ஆகிறாரு. இந்த இடத்துல அட் ப்ரெசென்ட்டு இந்த புரட்டாசி மாதம்ன்றது இல்லாமல் அஷ்டமத்து சனின்னு 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதும், அது குரு வீடாக இருக்கிறதுனால அது அவருடைய நியூட்ரல் ஃபெல்லோ. இன்னும் சொல்லப்போனால் இப்போதைக்கு அவர் வந்து அம்ச ரீதியாக பார்க்குறப்ப அவர் உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்றப்ப நேராக உங்களுடைய ராசியில் தான் இயங்குவார். அப்போ 6, 7 குடையவர் 8ல் இருந்து உங்கள் ராசியை இயக்குறாரு அப்படின்னம்னாலே குழப்பமான மனநிலை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும். அல்லது நீங்கள் வந்து அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து, அல்லது அவங்க உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்து. அப்போ என்னென்னா இந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் லைஃப்ன்றது இந்த டைம் அவங்க தரக்கூடிய டார்ச்சர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க. ஆனால் இது எல்லாமே 9, 10 தான் வேலை செய்யுதுன்னா தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டா நடத்துவீங்க. அது பெரிய அளவில் சக்ஸஸ் தரும். ஏன்னா உங்களை யோகாதிபதினு சொல்லக்கூடிய யார் உங்களுக்கு யோகாதிபதினாக்கா செவ்வாய் தான். செவ்வாய் வந்து கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக இருக்கார். கேந்திரம்ன்றது 4ஆம் இடம், அவரும் அதிபதி செவ்வாய் தான். திரிகோணம்ன்றது 9ஆம் இடம், அவருக்கு அதிபதி செவ்வாய் தான். இந்த இடத்துல 3ஆம் இடத்துலேருந்து நேர் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வை படுறதுன்றது ஒன்று இடப்பெயர்ச்சி தரும், அல்லது உத்தியோக உயர்வை தரும், அல்லது புதுசாக ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தரும், அல்லது மறுமண திருமணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 4 கூடையவன் தனக்கு 12ல் இருக்காருன்னாக்க சில சொத்துக்களை விற்கிறதுக்கான சூழல் ஏற்படும், சில உறவுகள்லேருந்து விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும். ஆனால் இது எல்லாமே வர்க்கோத்தம், அந்த இடத்துலையும் வர்க்கோத்தம் தான் பெறார்.
வர்க்கோத்தமன் பெறாரு அப்படின்னம்னாக்கா ஒரு சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கிறனால 3ஆம் இடம் தான். அப்போ சின்னதாக அடுத்தவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல 3ல் செவ்வாய் இருக்கிறது நீங்கள் வந்து உங்களுக்கு இளைய சகோதரம் அப்படின்னு இல்லாத தன்மையில் இருந்துச்சுனாக்கா பெஸ்ட்டு. அப்படி எப்பயுமே ஜன்ன சாட் தான். கோச்சார சாட்லேருந்து இந்த டைம்ன்றது உங்களுக்கு இளைய சகோதரன் ஏதாவது பிறக்குமா, அவங்களுடைய நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கீங்கனாக்கா அந்த குழந்தையா இருக்கும்போது நீங்கள் சிம்மத்தில் இருக்கிறப்ப இந்த இடத்துல 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு இளைய சகோதரன் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். உங்களோட அப்படி இருந்துச்சுன்னா அவங்க உங்களை விட பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கானவும் லேபிள் பிராண்டிங் எல்லாமே அவங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு சும்மா அவங்களுக்கு ஒரு மூத்தவர் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ எப்பயுமே 3ல் செவ்வாய் இருந்தாலே பலம் ஜாஸ்தி தான். தம்பின் தங்கச்சின்றது ஒன்று இல்லாத தன்மை இருக்கும். அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல என்னன்னாக்கா 7ல் ராகு, அவரும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். 3ல் அதாவது அவர் குரு யாருனாக்கா உங்களுக்கு 5க்கு 8 கூடையவர், 7ல் இருக்கார் ராகு. அப்போ ஏதாவது ஒரு மறைவான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அவங்களோட டிஸ்பியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு மறைவான ஒரு ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னம்னாக்க அந்த கான்டாக்ட்ஸுக்குள் உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இந்த இடம் டைம் ஓடும். அப்போ நீங்கள் என்னன்னாக்கா பெருசாக அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பிரேக்கப் ஆகிடுமோ அல்லது பிரச்சனையாகிடுமோ அல்லது இதாகிடுமோன்னு சும்மா கேஷுவலாக ட்ராப் அவுட் பண்ணுங்கள். இந்த புரட்டாசி மாதத்தை கடந்ததுமே அதுக்கு கிரகநிலைகள் மாறிடும். கிரகநிலைகள் மாறிட்டாலே உங்களுக்கு ராசி வந்து உங்களுக்கு 2ல் இருக்க புதன், 2ல் புதன் இருக்கிறதும் அதுவும் 6ஆம் அதிபதி சாரம் 6ஆம் இடத்துல அம்ச ரீதியாக, அதாவது உத்திராடம் 2 அப்படின்றப்ப அம்ச ரீதியாக அது 6ஆம் பாவத்தை தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர்லேருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அவங்களோட டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகளோ இதுதான் இருக்கும். எப்போயுமே ஒரு பாவத்தில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். தெராசு ஒரு பாவம் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குனாக்கா ஒரு பாவம் வலுத்தா அதற்கு நேர் எதிர் பாவம் ஸ்பாயில் ஆகும். ஸ்பாயில் ஆகும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் தெரியும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் லைன் எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன உங்களுடைய லக்னாதிபதி உங்கள் ராசியாதிபதி சூரியன் தன்மையும் சனியின் தன்மையும் வச்சு மட்டும்தான் அதை நிர்ணயம் பண்ண முடியும். சூரியன் ஆளுமை அதிகமாக சனியை விட இருந்துச்சுனாக்கா உங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். சனியின் ஆளுமை அதிகமாக இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னோம்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம விருப்பப்பட்ட மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையாது. அமைகிற வாழ்க்கை உண்மையிலேயே அது எப்படிப்பட்ட தன்மையில் நம்மளுடைய ஜனன சார்ட்டு இண்டிகேட் பண்ணுதோ அதன் அடிப்படையில் தான் அமையும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அது மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபுக்குள்ள நம்ம வாழ்கிறது ஈஸி. இல்லை ரொம்ப எதுக்கெடுத்தாலும் சலிச்சுக்கிறது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் அதாவது நம்ம விருப்பப்பட்ட மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. எப்போவுமே விருப்பப்பட்ட மாதிரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. அப்போ கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம விருப்பப்பட்ட மாதிரி வாழ்கிறதுன்றது நிச்சயமாக ஒரு வசதியான வளமான வாழ்க்கைக்கு வழிகோலாக மாறும். ஏன்னா இந்த இடத்துல 10 தான் ஆக்ட் பண்ண போகுது இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னா 10 மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ இன்டர்னல் லைஃபுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது டிஸ்பியூட்டாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், அவங்க வந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது கண்ட நேரத்துக்கும் கால் பண்ணுவாங்க, கண்ட நேரத்துக்கும் ஏதாவது ஆன்சர் எதிர்பார்ப்பாங்க, இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்றது வேறு. அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு எஸ்ஆர் நோ மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களோட பயணிக்கும்போது, ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா நிச்சயமாக ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம சென்ஸோடு இருந்தோம். ஏன் உங்கள் இடத்துல என்னன்னாக்கா குரு 11ல் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு அறிவே உங்களுக்கு ஆதாயமாக படுறதுக்கான வாய்ப்போ, அறிவே உங்களுக்கு பெரிய ஐடியாஸ் தரதுக்கான வாய்ப்போ, எப்போவுமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் அந்தந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அது தொழில் வழி பெரிய அளவில் மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதம் இண்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மாற்றம் வந்துச்சுனாக்கா அதை அக்செப்ட் பண்ணுங்கள். இடப்பெயர்ச்சின்றது இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக பெரிய அளவில் இடப்பெயர்ச்சி வரும். இடப்பெயர்ச்சின்றது ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு செய்கிற பிஸ்னஸ்லேருந்து பெரிய அளவில் மாறுதல் செய்யலாம், அல்லது இந்த டைம் நல்ல டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் இந்த டைம் நல்ல டைம் நான் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த டைம் நல்ல டைம் நான் அப்படின்றப்ப உங்களோட பர்த் சார்ட்டாக பார்த்துக்கங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்றது ஒரு சின்ன அமௌண்ட்டாக சும்மா கைக்கு அது போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்க நிச்சயமாக ஒன்றும் யாரையும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அது வந்து எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் உருட்டி எல்லாத்தையும் திரட்டி எல்லாத்தையுமே என்னுடைய வாழ்வாதாரமே அதுதான் இருந்தது, அதையும் விற்று போட்டு தான் நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய ஜன்ன சார்ட்டை பார்த்துக்கங்க. உங்கள் பர்த் சார்ட் தான் நேச்சுரல் சார்ட்டு தான் வேல்யூபிளான ரீசனை கரெக்டாக இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டே பண்ணலாம், எப்போ வந்து அதை கன்டினியூ பண்ணலான்லாம் சொல்லும்.
அப்போ அதை பார்த்துக்கிட்டு அந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் வாங்கும் பட்சம் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ப்ராப்பர்ட்டி விற்கிதுனாக்க கைக்கு ஆதாயம் காசு வருதுன்னு அர்த்தம். அது கடன் வழி வரக்கூடிய ஆதாயமாக இருக்கலாம், இல்லை சொத்து வழி வரக்கூடிய ஆதாயமாக இருக்கலாம், இல்லை விட்டுறதுன்னு அடிப்படையில் வரக்கூடிய ஆதாயமாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் வரக்கூடிய ஆதாயமாக இருக்கலாம். பிஸ்னஸ்லேருந்து நான் ரிவோக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் வந்து பைபேக் என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் பைபேக் பண்ணிக்கிறேன், அல்லது என்னுடைய ஷேர்ஸை விற்றுட்டு நான் வந்து ஓவரால் கேபிட்டல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த கேபிட்டலில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கையில் வச்சுக்கிட்டு பையில் வச்சுக்கிட்டா இருக்க போகிறோம், அது வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் நல்லா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னோம்னாக்கா 12ஆம் இடம் தான். 12 கூடிய சந்திரன் வந்து 12ஆம் இடத்துலையே குருசாரம் பெற்று, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம். புனர்பூசம் 4 அப்படின்னம்னாக்கா அதுவும் வர்க்கோத்தம் பெற்ற தன்மையில் தான். அதாவது எப்படி செவ்வாய் 3ஆம் இடத்துல வர்க்கோத்தம பலம் பெறுதோ, அதே மாதிரி 12ஆம் இடத்துல சந்திரன் வந்து வர்க்கோத்தம நிலை பெறார். எப்பயுமே வர்க்கோத்தமம் அப்படின்னாங்க அந்த பாவம் மட்டும்தான் செயல்படும், வேறு பாவம் செயலாம். அப்போ நிறைய விரயங்கள் தான். விரயங்கள் வழி அதை ஆதாயமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய சென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு தான். குரு வந்து உங்கள் ராசிக்கு நட்புநிலை பெற்ற அதிபதி தான். அவர் வந்து 11ஆம் இடத்துல பகைப்பட்ட தன்மையில் இருந்தால் கூட சுயசாரத்தில் இருக்கார். அதாவது சுயசாரத்தில் இருக்கார். சுயசாரம் மீன்ஸ் உங்களுக்கு புனர்பூசம் 2ஆம் இடம். புனர்பூசம் 2 அப்படின்னம்னாக்கா 10ஆம் இடம் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். 10ஆம் இடத்துல அம்ச ரீதியாக குரு ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னம்னாக்கா, நீங்கள் வந்து இந்த இடத்துல என்னன்னாக்கா ஏதாவது மறைமுக ஆதாயம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது பங்குச்சந்தையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், அல்லது ஒரு டெட் அசெட்டாக, அல்லது ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஏதோ அதாவது அடிஷ்னல் இன்கம் தரக்கூடிய ஒரு செக்டாருக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய ஃபில் பண்ணி வைக்கலாம். இந்த இடத்துல நான் தைரியமாக துணிஞ்சு ஏதாவது பண்ணும் பட்சத்தில் சேலரி இல்லாமல் உங்களுடைய பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வழி ப்ராஃபிட்னு இல்லாமல் ஒரு செகண்டரி ப்ராஃபிட், ஒரு பேசிவ் இன்கம்னாக்கா நீங்கள் வந்து அதுக்காக உழைக்க போகிறதில்ல. மாதம் இப்போ வாடகை வருவாய் வருது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு அசட்டை வாங்கி வச்சுருங்க, அந்த அசட்டு வரக்கூடிய வாடகை வருவாய் அப்படின்றது உங்களுடைய பேசிவ் இன்கம். அப்போ பேசிவ் இன்கம் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ ஏதோ ஒரு வண்டியை எடுத்து வாடகை விடுறது, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி லீஸுக்காவது எடுத்து நீங்கள் வந்து அதை லீஸுக்கு விடுறது. அதாவது லீஸுக்குனாக்கா ஒரு இடத்த கம்மி விலைக்கு வாங்கி, அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே என்னன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கான பணத்தையே கூட ஃபைனான்ஸ் கூட என்னன்னாக்கா 2 வட்டிக்கு வாங்கி 4 வட்டிக்கு விடுறது. வட்டியெல்லாம் சமயத்தில் டேஞ்சரான ஒரு பிஸ்னஸ். உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் வருமா அப்படின்றது 10ஆம் இடம் சுக்கரன் தான் நிர்ணயம் பண்ணணும். இந்த இடத்துல சுக்கரன் 10 கூடையனும் உங்களுக்கு கேது சாரம் பெற்று லக்னத்திலே இருக்கார், ராசியிலே இருக்கார் அப்படின்னம்னாக்கா மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். எப்பவுமே கேது ராசிலேயோ லக்னத்திலேயோ இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல என்னன்னாக்கா அதிகபட்சம் குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தைரிய ஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கிரன், 10ஆம் அதிபதியும் சுக்கிரன். அப்போ தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் பெரிய அளவில் குழப்பங்கள் தான் இருக்கும். இந்த இடத்துல 6 ஜாபு, அவரும் போய் 8ல் இருக்கார். இப்போ வேலை இருந்ததுன்னா நித்தியகண்டம் பூர்ணாயுசு மாதிரி உங்களுடைய வேலையில் எப்போயுமே ஒரு பயம் இருக்கும். வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தன்மை இருக்கும். இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான் உங்களுக்கு உங்களை வந்து ஒரு சேஃப்டி பண்ணுறாரு. இன்னொன்று ராசியாதிபதி 2ல் இருக்கார், நட்புநிலை பெற்றிருக்காரு, 2ஆம் அதிபதி உச்சநிலை பெற்றிருக்கு அந்த ராசி. அப்படின்றப்ப அதுவும் உங்களுடைய நட்சத்திர சாரத்திலேயே சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலேயே இருக்கார் அப்படின்னம்னா கொஞ்சம் ப்ளஸ் தான். ஆனால் 6 தான் வேலை செய்யணும். கண்ணை மூடிட்டு 6, 10 ஒர்க் பண்ணாலே ஜாபில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதேமாதிரி இன்டர்னல் லைஃபு, பர்சனல் லைஃப்லேயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அது இந்த புரட்டாசி மாதன்றது விக்ரஸாக வயலண்ட்டாக ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஜாபில் கூட பெருசாக உங்களுக்கு சேதாரம் ஆகாது. சேதாரம்னாக்க பெருசாக ஒரு இழப்பு, ஒரு லாஸு, பெரிய அளவில் ஃபைனான்ஸ் லாஸு, அல்லது பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா கிடைக்கலாம். அப்போ லாபம் தான் கிடைக்குது, பட் குறைவாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணாத பட்சத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த மாதம்ன்றது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பாதம். எப்போ உங்களுக்கு குரு வந்து 11ல் போய் இருந்தாரோ திடீர் யோகங்கள் 5, 8, 11 அப்படின்னம்னாக்கா பங்குச்சந்தை ரிலேட்டடாக நீங்கள் பெரிய அளவில் பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கார், அதுவும் சூரியன் சாரத்தில் இருக்காருனாக்கா உங்கள் டிமெட்டில் இல்லாமல் அடுத்தவங்களோட டிமெட்டில் ப்ளே பண்ணும் பட்சத்தில் பெரிய அளவில் அனுகூலமான பலன். ஏன்னா இந்த இடத்துல 6 தான். அப்போ சர்வீஸ் ஆனது தான் உங்களுக்கு பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அவர் 6ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. அப்படின்னா அடுத்தவங்களுக்கு
நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா அது சக்ஸஸ் ஆகும். ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, ஒரு மனையை அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, பேசி கொடுத்தீங்க, ஒரு மனை வருதுப்பா, இந்த மாதிரி ஒரு மனை வாங்கலாம், நீ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா, அதை அவங்க வாங்கி போட்டாங்கன்னா, அது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் அவங்களுக்கு தரதுக்கான வாய்ப்பு. அப்போ உங்கள் வழி அவங்களுக்கு அப்போ நீங்கள் என்னன்னாக்க இந்த ஒரு சிஸ்டமை, இந்த ஒரு விஷயத்த உங்கள் ஒரு சர்க்கிள்குள்ளவே உங்களுடைய சில்ட்ரன்ஸ் பேர்லையோ, உங்களுடைய ஒய்ஃப் பேர்லையோ, உங்களுடைய மதர் பேர்லையோ, ஃபாதர் பேர்லையோ, உங்களுடைய சகோதர சகோதரி பேர்லையோ நீங்கள் வாங்கி அதோட பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல சகோதர சகோதரி நம்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உறவுகள் பெருசாக ஸ்மூத்தாக இருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் தனக்கு 12ன்ற சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு தான் வராரு. எப்படியும் உறவுகளுக்குள்ள பிரேக்கப்ன்றது நடக்கும், அல்லது பிரச்சனைகளாவது நடக்கும், டிஸ்பியூட்டாவது நடக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சுக்கொண்டு இருக்குது. இந்த இடத்துல ரிலேஷனையும் கொஞ்சம் பகை பெற்றுனாக்கா அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க. அப்போ நீங்கள் வந்து தனி மரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்தால் நீங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா, உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை குரு 5ஆம் அதிபதி 11லேருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால மிகப்பெரிய அளவில் காமன் சென்ஸ்லேயே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில், அப்போ யூகம்ன்றதே இந்த பங்குச்சந்தை யூகம் தான். இன்றைக்கி ஏறும், இந்த ஸ்டாக் ஏறும், இன்றைக்கி சென்சஸ் நல்லா நிஃப்டி நல்லா போகாது அப்படின்ட்டு நீங்கள் எதை கணிக்கிறீங்களோ அது நிச்சயமாக நெகட்டிவாக ஆனாலும் அது சக்ஸஸாக உங்களுடைய பாயிண்டில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்தா ப்ராஃபிட் இருக்கும், ரியல் ட்ரேடிங் பண்ணி பார்த்தா ட்ரேடிங்கிறது பெருசாக லைக் பண்ணாதீங்க. அது நிச்சயமாக அது செகண்ட்ஸு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் அதிகமாக நெகட்டிவ் பாசிட்டிவ் தரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நிச்சயமாக நிறையா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா சபலங்கள் தான் அதிகமாக ஆளுமை பண்ணும். உங்களுக்கும் அதே மாதிரி தான் நேச்சராகவே சிம்மராசிகளுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பெஸ்ட்டு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அது பெரிய அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மற்றும் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் பதிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கனாக்கா நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த காணொலி பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே நேரத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காணொலி பார்க்கும் பட்சத்தில் ஏதேனும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா நடக்கும். அப்படின்றப்ப உங்களுடைய நெய்பருக்கும் சரி, உங்களுடைய ரிலேட்டிவும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, அவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் எத்திக்கலாகவே நல்ல மனிதர் தான். ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏன்னா கேதுவும் சுக்கிரனும் ஆளுமை கொள்ளுது அப்படின்னோம்னாக்கா, எப்போயுமே கேது வந்து லக்னத்தோட கனெக்ட் ஆனாலே அவங்க வந்து ஒரு சுய சிந்தனையே, ஒரு மெய்ஞான சிந்தனை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ எத்திக்கல் வைஸு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டிபென்சி லைஃப்பை வாழ்கிறவங்களா அர்த்தம். ஏன்னா இன்டர்னல் லைஃபு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கான ஒரு நேயமிக்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக பெறுவீங்க நீங்கள். அதனால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கும் நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.